வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி ரசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அவரைக்காய் கூட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொத்தமல்லி ரசத்துக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். 2 தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகு, கொத்தமல்லி வந்து அந்த காம்போடையே போட்டுருங்க. கொஞ்சம் இலையும் இருக்கட்டும், காம்பும் இருக்கட்டும். சும்மா இவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம்லாம் அரைச்சாச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இந்த பக்கம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கூட்டுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன். இது கூட தேங்காயும் சேர்த்துருவோம். லைட்டாக அது ஈரப்பதம் போக லைட்டாக பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா 1 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். ஆறுனோடனே அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பையும் போட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். ரசம் வந்து நல்லா கொதிச்சிருது. நம்ம புளி தண்ணியெலாம் சேர்த்துருந்தோமோ அது நல்லா கொதிச்சிடுது. பச்சை வாசனை போக கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் நல்லா இந்த ஒரு கரண்டியில் ஒரு தோரம்பருப்பு எடுத்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பருப்பு ஜெல்லாம் சேர்த்தாச்சு. ரசம் வந்து நுரைச்சி வந்தால் போதும். கூட்டுக்கு வறுத்துருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவரைக்காய், பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூட்டுக்கு மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு தாளிச்சுக்க போகிறோம். நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கடுகு, வரமிளகா, கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி. ஆமாம், ரசம் நல்லா நுரைச்சிட்டு மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய கொத்தமல்லி ரசம் வந்து ரெடி. இந்த பக்கம் வந்து கூட்டும் நல்லா கொதிச்செடுத்து மேலாக எப்பயும் போல் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். பச்சை தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம கூட்டுக்கு கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி மேலாக 1 ஸ்பூன் போடுறேன். இப்போது தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கோ இல்லையா, அது மேலே அப்படியே சுட சுட விட்டுடலாம். நம்மளுடைய அவரைக்காய் கூட்டும் ரெடி. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. நல்ல கொத்தமல்லி ரசம், அப்புறம் அவரைக்காய் கூட்டு. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்லா இந்த கொத்தமல்லி ரசத்தை நல்லா சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட பிசைஞ்சிருந்து இந்த கூட்டின்னு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அப்பளமோ வடமோ தொட்டு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட்டு எப்பயும் போல் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நம்ம வந்து தயிர் சாதம், ரச சாதம், இல்லை சப்பாத்திலாம் பண்ணால் அதுக்கும் தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.